செப்டம்பர் 17ஆம் தேதி வெளியாக உள்ள புலி படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை மகாபலிபுரத்தில் நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் படக்குழுவினருக்கு குதிரைகள், போர் வீரர்கள் கொண்ட சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மறைவிற்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்திய பின் தொடங்கியது. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த டி. ராஜேந்தர், சிம்பு மற்றொரு நடிகருக்கு ரசிகர். ஆனால் அவருடைய நண்பர் விஜய். விஜய் உதவி செய்தார் என்றால் இருவருமே அண்ணன் தம்பிகள், தமிழர்கள் என்றும், பெரிய நடிகர்களின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில்லை, ஆனால் விஜயின் நல்ல மனதுக்காக இவ்விழாவில் பங்கேற்று இருக்கிறேன் என்றும் பேசினார். இவ்விழாவில் அனைவரும் ரசித்தது டிஆரின் பேச்சைதான். சுமார் 20 நிமிடங்கள் எதுகை மோனையில் பேசிய டி. ராஜேந்தருக்கு விஜய் பொன்னாடை போர்த்தியவுடன் தனது உரையை நிறுத்திக் கொண்டார். இதையடுத்து பேசிய விஜய், கமர்சியலான சரித்திர கதை ஒன்றில் நடிக்க விரும்பியதால் இப்படத்தில் தான் நடித்ததாக கூறியதோடு, அனைவரது வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள், ஆனால் எனது வெற்றிக்கு பின்னால் நிறைய அவமானங்கள் இருக்கிறது என்றும் பேசினார். மேலும் பைரசி குறித்து பேசிய நடிகர் விஜய், தான் எப்போதுமே பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும், அவ்வாறு கேட்டிருந்தால் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்றிருந்திருக்க மாட்டேன் என்றும், எனக்கு உண்மையாக ஒருவரை வெறுக்க தெரியும், ஆனால் பொய்யாக யாரையும் நேசிக்க தெரியாது என்றும் தனது பேச்சில் குறிப்பிட்டார். ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.